கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் 3 குட்டிகளுடன் புகுந்த யானைகள் மாட்டுத் தீவன பயிர்களை சேதப்படுத்தின. மாரியம்மன் கோவில் அருகே உள்ள வடக்கு வாத்தியார் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை கூட்டம் கம்பு, நேப்பியர் புற்களை மேய்ந்ததுடன் விளைநிலங்களையும் சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் டார்ச் வெளிச்சத்தை காண்பித்தும் அதிக ஒலி எழுப்பியும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் மின்சார இடுகாட்டில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் குடியிருப்புகள், ஓட்டல்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள மின்சார இடுகாட்டில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்ட முடிவில் நிர்வாகிகள் சாலையிலேயே மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் தாவேக்கவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவேக்க செயலாளர் பிரகாசம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் மாவட்ட செயலாளர் பிரகாசமுடன் யார் போட்டோ எடுப்பது என்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதில் திருவள்ளூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்த் மற்றும் பூந்தமல்லி கட்சி நிர்வாகிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். ஈரோட்டில் உள்ள அசைவ உணவகங்களில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 2 உணவகங்களுக்கு தலா 3000 ரூபாய் அபராதம் விதித்தனர். காலாவதியான உணவுப் பொருட்களை சூடுபடுத்தி விற்பனை செய்வதாக எழுந்த புகாரை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட உணவகங்களில் சோதனை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காரில் இருந்த 4 சவரன் தங்க நகையை திருடிய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். அம்மாப்பேட்டை ராஜா நகரைச் சேர்ந்த ராஜசேகரன் தனது மனைவியுடன் நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்றுள்ளார். அப்போது காரின் டிக்கியில் வைத்திருந்த பையில் இருந்த 4 சவரன் தங்க நெக்லைஸ் மாயமானது. இதுகுறித்து அண்ணாமலை நகர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தியதில் ஓட்டுநர் கணேசன் நெக்லைஸை திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் வாலாஜா நவாப் ஜும்மா பள்ளிவாசலில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் நிறைவேறிய நிலையில் அதற்கு நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வாலாஜா நவாப் ஜும்மா பள்ளிவாசலில் தொழுகைக்காக வந்த இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தொழுகையை நிறைவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 86 வகையான 2343 பறவைகள் இருப்பதாக வனத்துறை நடத்திய கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் மிகப்பெரியதான ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம், 2வது பெரிய ஏரியான பாகூர் ஏரி, அரியாங்குப்பம் மலையாத்தி காடுகள் ஆகியவை 3 பகுதிகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் முடிவில் மொத்தம் 86 வகையான 2343 பறவைகள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் புதிய மின்கல வாகனம் காணிக்கையாக வழங்கப்பட்டது. கிரிவலப்பாதையில் படிப்பாதை, ரோப் கார், மின்னிழுவை, ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல ஏதுவாக டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் 22 பேர் அமரும் வகையில் புதிய மின்கல வாகனம் காணிக்கையாக வழங்கப்பட்டது. தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் வசதிக்காக சுமார் 17 லட்சம் மதிப்பிலான இந்த வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பணி ஓய்வு பெற உள்ள உதவியாளரின் கோப்புகளை சமர்ப்பிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக முத்திரை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் இம்மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ளார். இந்நிலையில் ஓய்வூதியம் மற்றும் பிற காரணங்களுக்காக கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க முத்திரை ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நாகராஜன் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 30,000 ரூபாயை தமிழ்ச்செல்வன் பெற்றபோது அவர் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள முதியோர் இல்லங்களில் சிஆர்பிஎஃப் வீரர் என கூறி மோசடியில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். புண்ணியம் பகுதியில் அன்னை முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. அங்கு முகக்கவசம் அணிந்தபடி வந்த நபர் அதனை நிர்வகித்து வரும் ரகுராஜன் என்பவரிடம் தன்னை சிஆர்பிஎஃப் வீரர் என கூறி 43,000 ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து அருமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சென்னை போரூரைச் சேர்ந்த ஜோனி என்பவரை காவலர்கள் கைது செய்தனர்.
விருதுநகரில் இடப்பிரச்சினை காரணமாக அக்காவை வெட்டி கொலை செய்த தம்பி கைது செய்யப்பட்டார். ஆத்துமேட்டைச் சேர்ந்த திருமணி தனது தம்பி பெரியசாமி வீட்டின் அருகே உள்ள காலி இடத்தை வாடகைக்கு எடுத்து ஆடு கோழிகளை வளர்த்து வந்தார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி மதுபோதையில் இருந்த பெரியசாமி அக்கா திருமணியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் பெரியசாமியை தேடி கண்டுபிடித்து கைது செய்தனர். திருச்சி அருகே டிராக்டர் மீது லாரி மோதிய விபத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அலுதலைப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் டிராக்டரில் மண்ணச்சநல்லூரில் உள்ள அரிசி ஆலைக்கு சென்று மொத்தமாக அரிசி வாங்கி வந்தனர். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருதயபுரம் பகுதியில் சென்றபோது திருச்சி டால்மியா நோக்கி சென்ற சிமெண்ட் லாரி டிராக்டர் மீது மோதியது. இதில் டிராக்டரில் பயணித்த சாந்தி, தெய்வநாயகி, ராசாம்பாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பெண்கள் உட்பட 4 பேர் பலத்த காயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஓடும் ரயிலில் கணவன் கண்முன்னே மனைவியின் கழுத்தில் இருந்த 6 சவரன் நகையை பறித்த இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த முத்துக்குமாரசுவாமி தனது மனைவி பால சரஸ்வதியுடன் திருப்பதிக்கு சென்றுவிட்டு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வீடு திரும்பியிருக்கிறார். முன்பதிவு செய்து பயணித்த நிலையில் அரக்கோணத்தில் ரயில் நின்றபோது 30 வயது மதிக்கத்தக்க நபர் பெட்டிக்குள் வந்து பால சரஸ்வதி கழுத்தில் இருந்த நகையை பறித்துச் சென்றார். ஒரு தோல்விக்கு பிறகு கொல்கத்தா அணி சொந்த மண்ணில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இயான் மோர்கன் தெரிவித்துள்ளார். ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்கு எதிரான ஆட்டத்தில் வருண் சக்கரவர்த்தியின் பந்துவீச்சு பிரமாதமாக இருந்ததாக கூறினார். மேலும் கேப்டனாக ரஹானே பந்துவீச்சாளர்களை திறம்பட பயன்படுத்தியதாகவும் வைபவ் ஆரோரா ஆகியோரின் பந்துவீச்சு சிறப்பாக இருந்ததாகவும் கூறினார். கோவைக்கு ராஜஸ்தானில் இருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகள் கொண்டு வந்து விற்பனை செய்ய முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே வாகன தணிக்கையில் காவலர்கள் ஈடுபட்டிருந்தபோது அப்படியாக வந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். இதையடுத்து அவர்கள் உடைமையை சோதனை செய்தபோது அதில் 1556 போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கிஷோர் தினேஷ், அஜய் பெலிக்ஸ், ரத்னபுரி சூர்யா ஆகியோரை காவலர்கள் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெம்பூர், கீழக்கரந்தை, ராமசாமிப்பட்டி, பட்டித்தேவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2700 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. சேலத்தில் 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இருமாபாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மணி என்பவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணி தனது நிலத்தை வேறொருவருக்கு விற்பனை செய்துவிட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தருமாறும் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் செந்தில்குமார் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு பெண்களை ஏற்றிச் சென்ற வேன் சாலையோரம் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சிறுனமல்லி கிராமத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் தனியார் தொழிற்சாலைக்கு சென்ற வேன் தக்கோலம் அருகே சாலையில் கொட்டப்பட்டிருந்த நெற்கதிர்களின் மீது ஏறியபோது நிலை தடுமாறி விபத்தில் சிக்கியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கோயில் திருவிழாவில் இடம்பெற்ற காளியம்மன் நடனம் பலரின் கவனத்தை ஈர்த்தது. ஸ்ரீ உதய விநாயகர் மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பக்தி இசை நிகழ்ச்சியில் பெண் கலைஞர்கள் ஒருவர் தோள் மீது ஒருவர் ஏறி நின்று பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடி அசத்தினர். கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பெரியகுளம் அருகே அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து சீராகும் வரையில் இந்த தடை தொடரும் என தேவதானப்பட்டி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பெண் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தவரை மிரட்டி பணம் பறித்தவர் கைது செய்யப்பட்டார். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காரில் இளைஞர் ஒருவர் தனது பெண் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வழியாக சென்ற சுப்பிரமணி என்பவர் பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த நபரை மிரட்டி 2150 ரூபாயை பறித்துக் கொண்டார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடிட்டரை மிரட்டி 1 கோடி ரூபாய் பணம் பெற்ற காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். ராமசாமி கோயில் தெருவைச் சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் தனது நிலத்தில் இருந்த தேக்கு மரங்களை அனுமதியின்றி விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த தருமபுரி குற்றப்பிரிவு புலனாய்வு ஆய்வாளர் நெப்போலியன் நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க வைப்பதாக கூறி ரவிச்சந்திரனிடம் 1 கோடி ரூபாய் பெற்றுள்ளார். நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே கன்றுக்குட்டியை வேட்டையாடிய புலி அதனை வாயில் கவ்வி இழுத்துச் சென்ற சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாயார் நீர்மின் நிலையம் பகுதியில் உள்ள ராட்சத தண்ணீர் குழாயில் படுத்திருந்த புலியை சுற்றுலாப் பயணிகள் வீடியோ எடுத்தனர். அப்போது அவர்களை உற்று பார்த்த புலி கீழே இறங்கி வந்து ஏற்கனவே வேட்டையாடி வைத்திருந்த கன்றுக்குட்டியை வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றது. குஜராத்தில் வீட்டின் சமையலறைக்குள் அமர்ந்திருந்த சிங்கத்தை பார்த்த குடும்பத்தினர் அச்சத்தில் உறைந்தனர். குஜராத் மாநிலம் அம்ரேலி கோவாயா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்பாய். இவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சமையலறையின் மேற்கூரை வழியாக நுழைந்த சிங்கம் அங்குள்ள சுவரில் அமர்ந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிராம மக்கள் சிங்கத்தை விரட்டினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.